ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழில் சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க நாங்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு பெரிய எஸ்டேட்டு, அதுக்குள்ள ஒரு அப்பா 3 பசங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர கண்டிப்பான ஒருத்தராக இருக்காரு. பசங்களை வச்சு செய்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மனநிலையில தான் ட்ரீட் பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய எஸ்டேட் இருந்துமே பணத்துக்கு பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. அப்படி அவங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன் என்ன, அந்த அப்பா ஏன் பசங்க இப்படி வச்சு செய்கிறாரு, அந்த பசங்களோட அம்மா எங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். அந்த 3 பசங்களா இருக்கட்டும், அந்த அப்பாவா நடிச்சிருக்கிறவரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தர் கேரக்டருமே இண்டிவிஜுவலா சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரையுமே தனித்திறமையா சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ படம் பயங்கர ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் படங்கள்லாம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன் நீங்களா இருந்தால் கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் சவுண்டாகவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபா சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. பல ஷார்ட்ஸ்லாம் சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்குமே பல காட்சிகள் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகுது. ஒரு சில இடத்துல காமெடி டைமிங்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இவங்க படத்து மூலியமா பல கேள்விகளை விடுறாங்க. அதுக்கு உண்டான பதில்கள் அடுத்தடுத்த சீன்ஸ்ல நம்ம கொடுக்குறாங்க. சில இதுக்கு நம்ம பதில் தெரியாமலும் இருக்கதா செய்யுது. மொத்தத்தில் நீங்க ஒரு ஃபெஸ்டிவல் மூவி லவரா இருந்தா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றவங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.